வணக்கம் வியூவர்ஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்தியான அவல் உப்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்ததும் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை அதில் சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை நல்லா முறுமுறுன்னு வறுக்கிற அளவுக்கு அதுலேயே நல்லா வறுத்துக்கோங்க. ப்ரௌன் கலராகவே ஆகலாம், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா செவந்த உடனே 2 வெங்காயம் நல்லா மெல்லிசான ஸ்லைஸாக அரிஞ்சது, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே உங்களுக்கு நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக, அந்த அளவு நல்லா வதங்கிடட்டும். அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தா போதும். லேஸ் அவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேஸ் அவல் ஒரு 2 கப் அளவுக்கோ இல்லை ஒரு 1/2 கப் அளவுக்கோ எடுத்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அப்படியே நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் அந்த லேஸ் அவல் எடுத்து கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கையிலேயே எடுத்து உதிராக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம அப்படியே எடுத்து அதில் போட்டோம்னா கட்டியாக விழுந்துடும். அதனால் எடுத்து கொஞ்சம் உதுத்தா மாதிரி எடுத்து அதில் சேர்த்து விடணும். தேவையான அளவு உப்பும் இது இப்போ நம்ம போட்டுக்கணும். இப்போ அவலெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு அதில் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு இதை இப்போ கலரி விடணும். ரொம்பவும் மேஷ் பண்ணாமல் லேசாக அதை திருப்பி விட்டாலே போதும். நல்லா வெந்துடும். அது ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியில் ஊறி இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு பரும்போதே அது நல்லா வெந்துடும். இப்போ நல்ல ஒரு அவல் உப்புமா, ஹெல்தியானது, ஈஸியாக செய்யக்கூடியது, சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதை ரெடி ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க இதில் தேவைன்னா கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் பிடிக்கும் சில பேருக்கு, அந்த தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். குயிக்காக செய்யக்கூடிய அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.